எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஜானம் நடுவில்ப்பா திருட்டி செம்ம அந்த உங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள் அந்த ஓடியே மழை பெஞ்சு வந்து நீர்கொழும்பு டு கொழும்பு கொழும்பு டு நீர்கொழும்பு கேண்டி டு அம்பாறு டு அப்படியே வியூவை பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோவான வியூ செம்ம அழகாக இருக்குதுங்க. அழகாக இருக்குது பாருங்கப்பா பார்க்குறதுக்கு செம்ம. இதுக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்போம் அந்த மையங்கனை சைடில் வந்து. இதுக்கு மேலே தாண்டி வந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த அழகான லொக்கேஷன் தெரியல. ஸோ அதாவது அழகான ஒரு மறையம் நிற்குது கிட்டத்தட்ட நம்ம இப்போ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த இடத்த அந்த ஈவினிங் சிலோன் ஃபேமிலி. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டிக்கு மையங்கனைக்கும் இடையில் ஒரு அழகான இடத்துல தாங்க. ஸோ எந்த இடம் எனக்கு தெரியல. ஸோ சிங்கிள் பேர் உண்டு சரி எனக்கு ஆயில் கூட பேர் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பு இந்த ரைட்டை தொடங்கி. ஸோ நம்ம வளமையாக அவங்களுக்கு தெரியும் நீர்கொழும்பு டு கொழும்பு கொழும்பு டு நீர்கொழும்பு கேண்டி டு அம்பாறு டு அக்கறை பேர். ஸோ அப்படியான ரைடுகள் தான் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த ரைடும் வந்து அதே ரைடு தான் சொன்னோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் நிறைய பிரச்சனை. ஸோ இதுக்கு முதல் நான் போட்ட வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துருவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பைக்கில் நிறைய பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பிரச்சனைலாம் செஞ்சு முடிச்சு ஸோ திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் பைக்கை. ஸோ அந்த வீடியோ தாங்க இது. கிட்டத்தட்ட நிறைய இடங்களை தாண்டி வந்து மழை. ஸோ ஒரு பக்கம் மழை பெய்யுது இன்னொரு பக்கம் வெயில் அடிக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனியும் மழையும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயில் கொஞ்சம் நேரம் மழை. ஆனால் லொக்கேஷன் செம்ம மழை இருக்கிற லொக்கேஷன் காட்டும் பாருங்கள். ஸோ செம்ம வியூங்க. இந்த இடத்துல நிறைய பேர் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். செம்ம அழகான இந்த இடத்துல அப்படியே சாப்பிட்டு இந்த பக்கம் அப்படியே வியூவை பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோவான வியூ செம்ம அழகாக இருக்குதுங்க. மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி தான் இப்போ போகிறோம். மழையில் நனைஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறது. இப்போ கொஞ்சம் மழை தூரத்து வாங்க அப்படியே இங்கேருந்து போயிட்டோம். ஸோ கோப்ரோவில் நிறைய வீடியோ இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியலைங்க. பார்த்து முடிச்சு என்ன செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் தட்டு லைக் பண்ணுங்கள். இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிடுவோன்னு சொன்னால் மழை தூர்னா தெரியும் நம்ம ஃபுல்லாக நனைஞ்சு தான் போகணும். ஸோ நான் ஜக்கெட் கூட போடலை சும்மா தான் வந்தேன். ஸோ கை க்ளோஸ் ஜக்கெட் எதுவுமே யூஸ் பண்ணல சும்மா தான் வந்தேன். ஸோ மழை வேறு கொஞ்சமாக சாரல் மழை பெய்யுது. ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டு வாங்க. நான் இதுக்கு மேலே காட்டும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கருப்பாயிடுச்சு எல்லா ஏரியாவும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே இந்த ஏரியா அப்படியே ஒரு பனிமலை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேமராவில் செம்மையான வியூஸ் எல்லாம் சரி செம்மையான வீடியோ எல்லாம் பதிவாக நினைக்கிறேன். வாங்க அப்படிங்க இந்த போவோம். ஸோ பைக்கை பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எல்லா இடத்தையும். ஸோ இங்கேருந்து போய் ரெடியாகி போயிடுவோங்க. ஸோ அந்த பக்கம் செம்மையான மழையோடு இருட்டி வருதுங்க. ஸோ நான் பேசும்போது நான் தெரியாத இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்து செம்ம மழையோடு இருட்டி அப்படியே ஒரு பக்கம் அப்படியே இருந்துட்டு வருது. நல்ல வெளிச்சமாக கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மழை இருட்டி செம்ம அந்த உங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள் அந்த ஓடியே மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த கருப்பா மாதிரி ஒரு உங்களுக்கு பார்க்கும்போது விளங்க நினைக்கிறாது. ஒரு பனி மூட்டை மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஒரு பஸ்ஸுக்கு பின்னுக்காலே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் நிறைய அதாவது வந்து வானம் வந்து குறையதாயின்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே ஒரு காட்டு வழி தான் போகிறது. ஏன்னா காட்டு வழியாக எப்படியும் ஒரு 1 2 3 பஸ் போகணும்னு சொன்னால் நிறைய தூரங்களுக்கு போகிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியெல்லாம் போகும். டிராஃபிக் இருக்காது. இன்னொரு ரோடு இருக்குது பட் அந்த ரோடெல்லாம் போகலை. ஸோ அந்த ரோடு அந்த இடத்து பாருங்கள் அப்பா அப்படி இருக்குன்னு. ஸோ அந்த தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு பாருங்கள் அப்படி இருட்டி ஒரு பக்கத்துக்கு அப்படி மழை வேஞ்சி வந்துட்டுருக்கு. ஸோ சுவரால் நனைஞ்சிருவேன்னு மட்டும் எனக்கு தெரியும். கொஞ்சமாக சாரல் மழை பேஞ்சிட்ருக்கீங்க. ஸோ சுவர்னா நனைஞ்சி தான் போகிறேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் செம்ம அழகாக இருக்குங்க வியூ இந்த டைமில் பார்க்குறது. நான் டைம் ஒரு 3-4 மணி ஆகுது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஜானம் நடுவில்ப்பா. நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு வளர்ப்பு யானை நிறைய பேர் பக்கத்து பார்க்கும்போது தெரிஞ்சு உங்களுக்கு அது கேமரா சரிங்க நல்லா மாட்டிக்கிட்டேங்க. ஸோ கேமரா உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. மழை இந்த மாதிரி ஒரே தரத்தில் அப்படியே பெய்ய தொடங்கிச்சு. இதுக்கு மேலே ரோட்டால் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படியே சின்ன ரோடுன்னு. ஸோ அந்த ரோட்டால் அப்படியே விட்டு தான் இந்த ரோட்டுக்கு திரும்ப வந்தேன். ஸோ கொஞ்சம் மழை பெஞ்சு அப்படியே மழை பெஞ்சு ஃபுல்லாக அப்படி நனைகிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே ஸ்லோவாக போவோம். ஸோ இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது தாங்க அவ்வளோ இருக்கு. நான் இதுக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ கண்டி சைடில் வரும்போது தான் செம்ம சாணங்க அந்த கண்டி சைடில் நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு இது ஒன்று போகும். ஸோ இந்த கதை அதை விட்டுருவாங்க. ஸோ இப்படி நம்ம இந்த லொக்கேஷன் அப்படியே ரசிச்சுட்டே போவோம். இன்னொரு பிரச்சனை கேமராவில் எனக்கு இந்த மழை சாரல் தண்ணி படும் தான் கோப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறது கஷ்டமாக. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மணிக்கு வாங்க இருக்குது பாருங்கள் எப்படி இருட்டிச்சு. ஆனால் செம்மையாக இருக்குது உண்மையிலே இந்த லொக்கேஷனுக்கு. ஒரு பாட்டுன்னு படிச்சுட்டு போனாலும் அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குப்பா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கப்பா பார்க்குறதுக்கு செம்மங்க. இதுக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த மையங்கனை சைடில் வந்து. ஸோ மையங்கனை ரோட நான் இந்த போகல. இது முதல்ல வந்து வேறு ரோடு செம்ம வியூங்க அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சும்மா அப்படியே கண்கொள்ளா காட்சிங்க. அந்த இதில் இருந்து பாருங்கள் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ அழகான வியூங்க. அப்படியே நின்று பார்க்கலாம் பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் வெயில் அடிக்குது. ஸோ இந்த வியூ பாருங்கள் அப்பா
செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை இல்லைங்க. ஸோ இதுக்கு முதல் தாண்டி வந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த அழகான லொக்கேஷனில் ஒரு லொக்கேஷன் வந்து கேமரா ஆன் பண்ணேன். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன்லாம். ஸோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல வந்து வீடியோ போடுறது. ஸோ சிங்களத்தில் சொல்லணும்னா இந்த ஊரோட பேர் வந்து பிபிலேன்னு ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க. ஸோ பிபிலேன்றது இங்கே இந்த இடத்துல இருக்கிறது ஒரு 15 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும். ஸோ பிபிலேக்கு இந்த ரோட் இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய டேம் உண்டுங்க. அது வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஆற்று இருந்து மாதிரி அணை ஒன்று கட்டி வச்சாங்க. அப்படி திறந்து விட்டாங்கன்னா அப்படியே போகுங்க தண்ணி. ஸோ நான் பழைய வீடியோலாம் காட்டு பண்ணி எடுத்துகிறோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கன்னா செம்ம இதுவும் ஒரு அழகான ஒரு வியூ போயின்னு நான் சொல்லணும். அழகான இடம் கொண்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு இருந்தது பார்க்கும்போது தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் அப்படி இப்படியான நிறைய இருக்குது. பார்த்தா ஒரு நைட் டைமில் இந்த இடத்துக்கு வரவே கூடாது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக யானை, சிறுத்தை, கரடி அப்படியான மிருகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு நிறைய ஓட்டை போடுறீங்க பாருங்கள். இப்படி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த உங்களை போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஃபுல்லாக யானை அது இதுன்னு சொல்லி நான் இந்த இடங்களை பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக யாருமே இல்லை, எந்த வாகனமும் இருக்காது. ஸோ நம்ம பைக் நின்றுச்சுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு காடு தாங்க இந்த இடம் சொல்ல போகணும்னு சொன்னால் அவ்வளோ இது. பட்டு உங்களுக்கு தெரிஞ்சானது இல்லை. ஸோ அதாவது அழகான ஒரு மரம் நிற்கிது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறைக்கு வந்துட்டேங்க. ஸோ எனக்கு டைம் ஆச்சு. ஸோ இந்த காட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த வாகனமே வராது. டிரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீடுமோ எந்த ஒரு நீங்கள் மனுஷனை பார்க்குறீங்க கஷ்டமாக இருக்கும். பார்க்கணுண்டா யானை, மான், மறை அப்படியான மிருகங்கள் தான் கூட பார்க்கலாம். ஸோ 1-2 பேர் அந்த லாங் ட்ரிப் போகிறவங்க இந்த ரோட்டால் வருவாங்கப்பா. இதுவும் ஒரு அழகான வியூங்க. நான் அவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வரும்போது இந்த இடத்த உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிற்கான் குளிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த இடத்துல அந்த உங்களுக்கு தெரிஞ்சானு தெரியல, நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. செம்ம வியூங்க உண்மையில் இதை பார்க்குறதுக்கு. இந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இல்லாட்டி ஒரு 4 மணி மாதிரி இந்த வியூவெல்லாம் பார்க்கணும். செம்ம அழகாக இருக்கும். இதுக்கு ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. பட் சிங்களத்தில் ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. பட் இது நதியோட பேர் எனக்கு சரியாக தெரியல. நான் போகிறேன், நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அம்பாறையில் ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் இதுவும் ஒரு ப்ளஸ் தான் உண்மையிலே. அவ்வளோ அழகான இருக்கும். இது காலையில் சரி ஒரு பின்னரம் ஒரு 4-5 மணி இந்த சூரிய மறை டைம்லாம் பார்த்தா செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல முன்னும் உங்களுக்கு கேமரா சரியாக தெரியும். நிறைய பேர் நிற்காங்க அந்த இடத்துல. போடியும் சேர்த்து அதை வந்து பசங்க நின்று ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்ருக்கானுங்க. உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, எனக்கே விளங்க மாட்டேங்குது. ஸோ இருக்கிறது தெரியுது, பட் சரியாக தெளிவாக விளங்க மாட்டேங்குது. உங்களுக்கு கேமராவில் விளங்குதான்னு தெரியல. செம்ம வியூ. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு அம்பாறைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு நிறைய வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் உங்களுக்கு நம்ம பிரதருக்கு நான் எந்த ஒரு அப்டேட் கொடுக்கலன்னு சொன்னேன். நம்ம பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் செம்ம அடின்னு பட்டிருக்கேன். அப்படியே நடக்க இல்லாது. ஸோ கிட்ட நான் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நிலையாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு முடிஞ்சால் நான் அதை காட்டுறேங்க. இந்த வியூவை பாருங்கள். அப்படியே செம்ம வியூங்க. அப்பா ஒரு 6 மணி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 ஆகுதுங்க டைம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்க போகிறதுக்கு. இப்படி ஆச்சு போனோம்னா போய் பைக்கில் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும் இன்ஜினில் சின்ன சத்தம் வருது. ஸோ நின்றுச்சுன்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு வழியுமே இல்லைங்க இந்த போகிறதுக்கு. பார்த்து ஜோதிச்சு தான் இந்த பாருங்கள். இந்த 2 பக்கம் வந்து இப்போ எவ்வளோ பேர் நிற்காம சொல்லி பொடி எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். அந்த டைமுக்கு செம்ம ப்ளஸ் இதுமாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. இது நான் நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுறதால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். இதே நம்ம வேறு ஒரு ஃபோன்லேயோ ஐஃபோன்லேயோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோன்லேயோ வீடியோ எடுத்தோம்னா இந்த இடத்துல செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ப்ளஸ். சரிங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1-2 வீடியோஸ் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன்.